பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் காஸ்பல் பிரேயர் மினிஸ்ட்ரேஷன் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஒரு முறை ஒரு போன் வந்ததாம். அந்த போனு உங்க பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவர் என்ன ஏதுன்னு கேட்காம, கல்யாண விஷயமா அப்படின்னா எங்க பொண்ணுக்கு நாங்க சொல்ற இந்த காரியத்தை நீங்க நல்லா கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பொண்ணுக்கு 6, 5, 4, 3, 2, 1 இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னாங்க. அவருக்கு புரியல. அது என்னங்க 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவர் சொன்னாராம், என் பையன் 6 டிஜிட்ல சம்பளம் வாங்கணும், நிச்சயதார்த்தத்தப்போ 5 பவுன் வைர நெக்லஸ் போடணும், 4 சக்கரம் உள்ள கார் பையன் பேர்ல இருக்கணும், 3 ரூம் உள்ள பிளாட் இருக்கணும், கல்யாணத்துக்கு பிற்பாடு அம்மா அப்பா 2 பேரும் பையனோட இருக்கக்கூடாது. 1 அப்படின்னா என்னங்க, ஒரே ஒரு பிள்ளை தான் பெற்றுக்கணும். இந்த கண்டிஷன்லாம் ஓகே அப்படின்னாக்கா நீங்க அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாராம். சொல்லி முடிச்சுட்டு, இப்ப நீங்க சொல்லுங்க என்னன்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஏம்மா நான் என்ன சொல்றேனே கேட்காமலே நீங்க இதை பத்தி பேசுறீங்களே. உங்க பொண்ணு ஒரு பையனை கூட்டிட்டு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, பாதுகாப்பு கொடுங்க, எங்க வீட்டுல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல சரணடைறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வந்தோம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சைட்ல அவங்க அப்பாவுக்கு மயக்கம் அப்படியே கீழே விழுந்துட்டார். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு அநேக இடத்துல நம்ம என்ன செய்யறோம், பலவிதமான காரியங்களை பார்த்து பொண்ணு பார்க்கறதோ மாப்பிள்ளை பார்க்கறதோ இது மாதிரி செய்யறோம். ஆனா பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், நீ வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. பாத்தீங்களா, பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு நாம் கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாம் கருத்தாய் போதிக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் பாதுகாப்பாய் இருப்பார்கள், எங்கு இருந்தாலும் சந்தோஷமாய் இருப்பார்கள், எங்கு இருந்தாலும் நலமாய் இருப்பார்கள். இன்றைக்கு குடும்பங்கள்ல நடக்கிற அநேக காரியங்கள் குடும்பத்தை பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். ஒருவேளை இந்த மாதிரி பிள்ளைங்க சரியா இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க உங்க மனசுல நினைக்கலாம். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு வாழ்க்கையை மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட அருமையான பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவங்க உள்ளத்துல இருக்கிற பலவிதமான ஏக்கங்கள், ஆண்டவரே, கவலைகள், கண்ணீர், துக்கங்கள் மாறும்படிக்கு செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கட்டளையிடுவீராக. படிப்பு காரியங்களை பொருட்படுத்திக் கொள்வீராக. பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு இறை வார்த்தைகளை கருத்தாய் போதித்து ஆண்டவருடைய வழியில நடத்த உதவி செய்வீராக. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு பிள்ளைகள் வாழ உதவி செய்வீராக. தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் எடுத்து போடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இதை பார்க்கிற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். God bless you.